Hi friends, நான் உங்க வரதராஜா. Welcome to my channel Wisdom Vibes. கிரிக்கெட் அப்படின்ற உலகத்திலிருந்து புதுசா ரிட்டையர்மெண்ட் ஆன பிளேயர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு. ஸோ அம்பத்தி ராயுடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிளேயர், அதாவது பயங்கரமான டேலண்டடான பிளேயர், 47 அப்படின்ற ஆவரேஜ்ல ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த பிளேயர் திடீர்னு எதுக்காக ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமோஷனலாக எடுத்த டிசிஷனா அப்படின்ட்டு தெரியல. அப்படியே ஒரு இமோஷனலாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு ராங்கான டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நிறைய பேரும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்படி இமோஷனலான ஒரு டிசிஷன் எடுக்காம யோசிச்சு நிதானமாக எடுத்த டிசிஷன் அப்படின்னா ஓகே, அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை வந்து அவரு நினைச்ச மாதிரியே வந்து போகட்டும். குறிப்பா ஏன் அம்பத்தி ராயுடுவை பத்தி இப்படி பேசுறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அம்பத்தி ராயுடுவோட கேரியர்லேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ், அதாவது நிறைய தடவை ஆன் ஃபீல்டில் இமோஷனலாக அவர் நிறைய பிளேயர்ஸ் கிட்ட சண்டை போடுறதாகட்டும், அதே மாதிரி நிறைய அம்பையர்ஸ் கிட்ட சண்டை போடுறதாகட்டும், இந்த மாதிரி பிரச்சனையில நிறைய வாட்டி மாட்டிருக்காரு. பட் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாக்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல்லாக பார்க்க போறோம். அம்பத்தி ராயுடுவோட என்டையர் லைஃப் ஹிஸ்டரியை தான் பார்க்க போறோம். ஸோ அவர் எங்க இருந்து ஆரம்பிச்சாரு, எப்படி இந்தியாவுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணாரு அப்படின்ற கதையை தான் பார்க்க போறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ஸோ நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர் 1985 குண்டூர் ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற இடத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு தான் அவங்க அம்பத்தி ராயுடு அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. ஸோ அவருடைய ஃபுல் நேம் வந்து அம்பத்தி திருப்பதி ராயுடு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க அப்பாவோட பேரு சம்பாசிவா ராவ். அவர் வந்து எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேஷனல் ஆர்கைவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் வந்து அவங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய கிரிக்கெட் ஃபேன். ஸோ அதனால சின்ன வயசு அம்பத்தி ராயுடுவை வந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ற ஒரு போக்கஸ்ல வந்து அவர் விட்டுட்டாரு. சோ அம்பத்தி ராயுடு சொன்ன விஷயம், நிறைய இன்டர்வியூஸ்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 3 வயசா இருக்கும் போது இருந்தே அவர் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாமே அவங்க அப்பா கொடுத்தாராம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு கிரிக்கெட் அகாடமியில சேர்த்து விட்டுட்டு அவரு அந்த கிரிக்கெட் அகாடமிக்கு பிக்கப் பண்றதாகட்டும் சரி, அங்க எடுத்துட்டு வந்து டிராப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு 50 மீட்டர் தள்ளி அவர் விளையாடுறத வந்து குறிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்து, அதுக்கப்புறம் எந்த ஒரு மேட்சஸ் விளையாடினாலுமே சரி, இல்ல வெளியே அவுட்டோர் எங்கேயாவது போய் விளையாடினாலுமே சரி, எல்லாத்துக்குமே வந்து அவங்க அப்பா ஒரு ஓட்டர் ஸ்கூட்டர் வச்சிருப்பாராம். ஸோ அந்த ஸ்கூட்டர்ல தான் எடுத்துட்டு போயிட்டு அவரை விடுவாராம். ஸோ இப்படியெல்லாம் அவங்க அப்பா கூடயே இருந்தனால அவங்க அப்பா தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா அவர் வந்து கன்சிடர் பண்றாரு. பிளஸ் சப்போர்ட் மட்டுமே கிடையாது, என்னுடைய ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்டும் எனக்கு என்னுடைய அப்பா தான் அப்படின்னு வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து அம்பத்தி ராயுடு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது 3 வயசுல இருந்தே அவர் வந்து கிரிக்கெட்டிங் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஸ்கூலிங் எங்க பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பவன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா சைனிக்புரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அந்த ஸ்கூல் இருக்கு. ஸோ அந்த ஸ்கூல்ல தான் வந்து அவர் ஸ்கூலிங் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் 1992ல வந்து இவரை ஒரு ப்ராப்பரான ஒரு கிரிக்கெட் அகாடமியில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து விஜய் பால் அப்படின்ற ஒரு கோச் கிட்ட அந்த விஜய் பால் கிரிக்கெட் அகாடமியில எடுத்துட்டு வந்து அம்பத்தி ராயுடுவை சேர்த்து விடுறாரு. ஸோ அங்கதான் அவருடைய பேட்டிங் ஸ்கில்ஸையும் அவருடைய பவுலிங் ஸ்கில்ஸையும் அவர் வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிறாரு. ஸோ குறிப்பா அம்பத்தி ராயுடு எல்லாருக்கும் தெரிஞ்சு எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இவர் 10 வயசா இருக்கும்போது இவர் விளையாடின கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் 16-17 வயசு கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிட்ட விளையாடுவாராம். அதே மாதிரி 16-17 வயசு கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. சோ இவருக்கு 16-17 வயசு வரும்போது ஆப்போனன்ட் எல்லாமே வந்து ஸ்டேட் லெவல்ல விளையாடுற கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்களாம். சோ இப்படி எல்லாம் பெரியவங்க கூட விளையாடிய இவருடைய பேட்டிங் எபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, ரொம்ப சூப்பர் ஆயிடுச்சு. சோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஹைதராபாத்லயே இவருடைய நேம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. சோ ஹைதராபாத்தோட அண்டர் 16 அண்ட் அண்டர் 19 டீம்ல வந்து இவர் இடம் பிடிக்கிறாரு. அதுலயுமே வந்து ரிமார்க்கபிள் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுக்கிறாரு. பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் இவருடைய ரஞ்சி டிராஃபி டெபியூ வந்து எந்த சீசன்ல பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2002 and 2003 சீசன்ல தான் இவருடைய ரஞ்சி டிராஃபி டெபியூ ஹைதராபாத்துக்கு பண்றாரு. சோ அப்பா அவர் டெபியூ பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு எத்தனை வயசு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 16 வயசு. சோ 16 வயசுல ஒரு ரஞ்சி டிராஃபி டீம்ல இடம் பிடிக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். சோ இடம் பிடிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு அம்பத்தி ராயுடு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து 33 ரன்ல அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாரு. செகண்ட் மேட்ச் வந்து அவருக்கு பேட்டிங் ஆடுறதுக்கு உண்டான சான்ஸ் கிடைக்கல. பட் ஆனா அந்த 3வது மேட்ச் இருக்கு தெரியுங்களா, அந்த 3வது மேட்ச்ல நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி பயங்கரமா ஆடுறாரு. சோ அந்த 3வது மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 210 ரன் அடிக்கிறாரு. சோ செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 159 ரன் அடிக்கிறாரு. சோ இது வரைக்குமே 16 வயசு பையன்
ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 200ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 100ம் அடிச்ச ஒரே பிளேயர் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அம்பத்தி ராயுடு. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்சேஷனலான ரெக்கார்ட் வந்து அவர் செட் பண்றாரு. ஸோ இப்படி சென்சேஷனலா ரெக்கார்டை செட் பண்ண உடனே இந்தியாவோட செலக்டர்ஸோட பார்வை வந்து அம்பத்தி ராயுடு மேல விழுது. ஸோ இந்தியாவோட அண்டர் 19 டீமுக்கு வந்து அம்பத்தி ராயுடுவை செலக்ட் பண்றாங்க. ஸோ 2003ல வந்து அவரை செலக்ட் பண்றாங்க. ஸோ செலக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மேட்சை யாருக்கு எதிராக விளையாடுறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடுறாரு. ஸோ அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 87 ரன்ஸ் அடிச்சு இந்தியாவுக்கு வந்து வின் பண்றதுக்கு உண்டான சான்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த ட்ராஃபியும் வந்து இந்தியா வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏசியா அண்டர் 19ல வந்து அம்பத்தி ராயுடுவை வந்து கேப்டனா போடுறாங்க. ஸோ அந்த கேப்டன் ஆயிட்டு அந்த ஏசியா அண்டர் 19 கப்பையும் வந்து ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு அண்டர் 19 அதாவது 2004 அண்டர் 19 வேர்ல்டு கப் வந்து விளையாடுறாங்க. ஸோ அந்த 2004 அண்டர் 19 வேர்ல்டு கப் விளையாடும் போது அங்கேயுமே வந்து அம்பத்தி ராயுடுவை தான் வந்து கேப்டனா போடுறாங்க. ஸோ கேப்டனா போட்டதுக்கு அப்புறம் செமிஃபைனல் வரைக்கும் பயங்கரமா விளையாடிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கான்ட்ரவர்சினால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தி ராயுடுவை செமிஃபைனல்ல வந்து பேன் பண்றாங்க. ஸோ அவர் விளையாடாத காரணத்தினால செமிஃபைனல்ல இந்தியாவும் தோத்து போகுது. சோ இப்படி எல்லாம் போயிட்டு இருந்த அவருடைய வாழ்க்கை பை 2005 என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அவருடைய வாழ்க்கையில நடக்குது. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2005ல வந்து அவர் ஹைதராபாத்ல இருந்து ஆந்திராக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. எதுக்காக ஹைதராபாத்ல விளையாடிட்டு இருந்த பிளேயர் ஆந்திராக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் அவருடைய கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னு சொல்லப்படுற அவருடைய பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதாவது 2004 and 2005 சீசன்ல வந்து ஹைதராபாத்தோட கோச்சுக்கும் அம்பத்தி ராயுடுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது இவர் வந்து நேச்சுரலாவே ரொம்ப ஷார்ட் டெம்பர்டான பர்சன். ஸோ எல்லாருக்கிட்டையும் நிறைய சண்டை போடுறதுனால கோச் கிட்டையும் அதே மாதிரி நிறைய சண்டை போட்டிருக்காரு. ஸோ இதனால டீமுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து ஹைதராபாத் டீம்ல இவர் விளையாட முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து 2006ல வந்து இவர் ஆந்திராக்கு வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. சோ ஆந்திராக்கு வந்து நல்லா பெர்ஃபார்மும் பண்றாரு. அதுக்கப்புறம் 2007ல இந்தியன் கிரிக்கெட் லீக் அப்படின்ற ஒரு லீக் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிசிசிஐக்கு ஒரு ரைவல் லீகா தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிசிசிஐ வந்து கிளியரா சொல்லிட்டாங்க யாரெல்லாம் இந்தியன் கிரிக்கெட் லீக்ல போய் விளையாடுறாங்களோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே டொமஸ்டிக் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் பாஸ் பண்றாங்க. பட் அந்த ரூலையும் மீறி என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு அதே மாதிரி 79 பிளேயர் இந்தியாவில் விளையாடிட்டு இருக்க பிளேயர் வந்து அங்க போய் விளையாடுறாங்க. இந்தியன் கிரிக்கெட் லீக்ல விளையாடிட்டு அங்கேயே வந்து ஒரு 2 வருஷம் விளையாடுறாரு. ஸோ 2009ல பிசிசிஐ என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இந்தியால இருந்து ப்ராமிசிங்கான டேலண்ட் எல்லாம் ஒரு ரைவல் லீக்ல போய் விளையாடுறதுனால பிசிசிஐ வந்து அந்த ரைவல் லீகை க்ளோஸ் பண்றோம். சோ அந்த ரைவல் லீகை க்ளோஸ் ஆக்சுவலா பண்ணிட்டாங்க. பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுல விளையாடிட்டு இருந்த 79 இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து நாங்க மன்னிப்பு கொடுக்குறோம். மன்னிப்பு கொடுத்துட்டு அவங்க திரும்பி டொமஸ்டிக்ல வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவல் கொடுக்குறாங்க. சோ டொமஸ்டிக்ல விளையாடலாம்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் 2009ல திரும்பியும் இவர் வந்து ரஞ்சி டிராஃபில விளையாட ஆரம்பிக்கிறாரு. சோ அப்போ இவர் எந்த டீமுக்காக விளையாட ஆரம்பிக்கிறாருன்னு வந்து பாத்தீங்கன்னா திரும்பியும் ஹைதராபாத் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. சோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரன் ஸ்கோர் பண்றாரு. கிட்டத்தட்ட 43 அப்படின்ற ஆவரேஜ்ல 2009 and 2010 ரஞ்சி சீசன்ல 7 மேட்ச்ல 43 ஆவரேஜ்ல வந்து ரன்ஸ் அடிக்கிறாரு. அதுல 3 செஞ்சுரிஸுமே அடிக்கிறாரு. சோ இப்படி எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது அவருடைய பேர் வந்து பயங்கரமா பலவுது. ஓகே அம்பத்தி ராயுடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிளேயர் இருக்கான். பட் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டெம்பர். பட் இதெல்லாம் கொஞ்சம் ரீமாடியூல் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு இந்தியால சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டர்ஸ் முடிவு பண்றாங்க. சோ அம்பத்தி ராயுடுக்கு ஜூலை 2013ல வந்து இந்தியாவுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. யாரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு டூர்ல இன்ஜர்ட் ஆயிடுறாரு. சோ அவருடைய இடத்துல அம்பத்தி ராயுடுவை வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த சீரிஸோட எந்த ஒரு மேட்ச்லயுமே அவரால் விளையாட முடியல. சோ அதுக்கப்புறம் அவருக்கு எப்ப சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே அவருடைய நேஷனல் டெபியூ எப்ப ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 24th ஜூலை 2013 ஜிம்பாப்வேக்கு எதிரான ஒரு டூர்ல வந்து அம்பத்தி ராயுடு களமிறங்குறாரு. சோ களமிறங்கி ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறாரு. 63 ரன்ஸ் நாட் அவுட். சோ அவர் கூட பார்ட்னர்ஷிப் யார் கூட பார்ட்னர்ஷிப்னு வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடுறாரு. சோ விராட் கோலி அந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிக்கிறாங்க. சோ ஜிம்பாப்வேக்கு எதிரான அந்த டூரையும் வந்து வின் பண்றாங்க. சோ டெபியூ மேட்ச்லயே ஹாஃப் செஞ்சுரி அடிச்ச இந்தியால இருந்து 12 பிளேயர்ல அம்பத்தி ராயுடுவும் ஒரு பிளேயர் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து 2014 ஏசியா கப்ல வந்து அவர் எல்லா மேட்சஸ்லயுமே விளையாடுறாரு. அதுலயுமே வந்து ரொம்ப எக்ஸெப்ஷனலா பெர்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் 2015 ஜிம்பாப்வே டூர், அதாவது அம்பத்தி ராயுடு அப்படின்ற ஒரு பிளேயரையே நேஷனல் கலர்ஸ்ல திரும்பி பார்க்க வச்ச டூர் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே டூர் தான். சோ 2015 ஜிம்பாப்வே டூர்ல அவர் வந்து மேன் ஆஃப் த சீரிஸும் வாங்குறாரு. அந்த 5 மேட்சஸ்லயுமே வந்து பயங்கரமா கலக்குறாரு. பயங்கரமா கலக்கி மேன் ஆஃப் த சீரிஸும் வாங்குறாரு. சோ இது வரைக்குமே அவர் எத்தனை ஒன் டே மேட்சஸ் விளையாடி இருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
55 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடி இருக்காரு. 55 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல கிட்டத்தட்ட 1694 ரன்ஸ் எடுத்திருக்காரு. அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 47.05 அப்படின்ற ஒரு பேட்டிங் ஆவரேஜ். எத்தனை செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. சோ குறிப்பா அம்பத்தி ராயுடுவை பத்தி சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷனலான ஒரு பிளேயர் இவ்வளவு சின்ன வயசுல எதுக்காக ரிட்டையர் ஆகணும்? திரும்பியும் அதே விஷயம், கான்ட்ரவர்சினா ஒண்ணும் இல்லை, அவரு சந்திச்ச பிரச்சனைகள் தான். ஸோ அவர் சந்திச்ச பிரச்சனைகளுக்கு யார் காரணம் அப்படின்னு வந்து கேட்டா இன் கிரிக்கெட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, நிறைய விஷயங்களை சொல்றாங்க. பட் நான் வாசிச்ச விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கிளியரா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டெம்பர். ஸோ அவருடைய டெம்பர் மூலியமா நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிருக்காரு. ஸோ அவரு எந்தெந்த பிரச்சனைகள்ல மாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாசிக்கிறேன். அதாவது ரஞ்சி டிராஃபில இவரு ஹைதராபாத் பிளேயருக்கு எதிராக அர்ஜுன் யாதவ் அப்படின்ற ஒரு பிளேயருக்கு எதிராக வந்து இவருக்கு ஆன் ஃபீல்டிலே சண்டை ஆயிருக்கு. சண்டை ஆன உடனே அந்த அர்ஜுன் யாதவ் அப்படின்ற பிளேயர் என்ன பண்ணிருக்காருன்னா ஸ்டெம்ப் பிடிங்கி அம்பத்தி ராயுடுவை அடிக்கிறதுக்கு துரத்திட்டு வந்திருக்காரு. இது வந்து அவரு மாட்டின இரண்டாவது பிரச்சனை. முதல் பிரச்சனை வந்து ஆல்ரெடி T20 அதாவது வேர்ல்ட் கப்ல 2004 அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல முதல் பிரச்சனையில மாட்டினாரு. இது வந்து இரண்டாவது பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா 2012ல வந்து அம்பத்தி ராயுடு அதே மாதிரி அம்பையர்ஸ் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டதுனால என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச்ல வந்து 100% அவருடைய ஃபீஸை வந்து கம்ப்ளீட்டா கட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சேம் அதே ஐபிஎல்ல ஹர்ஷல் பட்டேல் அப்படின்ற ஒரு பிளேயரை வந்து பயங்கரமா இவரு ஆன் ஃபீல்டில் திட்டிருக்காரு. ஸோ அதுக்காகவும் அவரை வந்து ஒரு மேட்ச் வந்து பேன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2014ல திரும்பியும் அம்பையர் கூட பிரச்சனை, திரும்பியும் அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு 100% மேட்ச் ஃபீயை வந்து பேன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை எப்ப நடந்தது இது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. 2016 ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். ஸோ மும்பை இந்தியன்ஸ்ல வந்து அம்பத்தி ராயுடும் விளையாடுறாரு, ஹர்பஜன் சிங்கும் விளையாடுறாரு. ஹர்பஜன் சிங் போட்ட பால்ல வந்து ப்ராப்பரா ஃபீல்டு பண்ணல அம்பத்தி ராயுடு. ஸோ அதனால அது ரொம்ப கிரன்ச் சிச்சுவேஷன் அப்படின்றதுனால ஹர்பஜன் சிங் வந்து கோவப்பட்டு அம்பத்தி ராயுடுவை வந்து திட்டிடுறாரு. பட் ஆன் ஃபீல்டுலேயே அம்பத்தி ராயுடுவும் வந்து பயங்கர ஷார்ட் டெம்பர் ஆகி திரும்பி ஹர்பஜன் சிங்கை போய் சண்டை போடுற மாதிரி போனாரு. பட் அங்க இருந்த பிளேயர்ஸ் அப்போ ரோஹித் சர்மா ஆகட்டும் பொல்லாட் ஆகட்டும் எல்லாருமே வந்து ரெண்டு பேரையும் சாஃப்ட் பண்ணி அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ இவரோட ஐபிஎல் கேரியரை ஃபோக்கஸ் பண்ணோம்னா இவர் வந்து நிறைய ஐபிஎல் டீம்ஸ்க்காக விளையாடி இருக்காரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்காக தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் விளையாட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காகவும் விளையாடி இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட அம்பத்தி ராயுடு ஒரு எக்ஸெப்ஷனல் பிளேயரா இருந்தாலுமே ஒரே ஒரு விஷயத்துல வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஷார்ட் டெம்பர். ஸோ இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம எந்த விஷயத்தை கத்துக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு டேலண்டட் பர்சனா வேணா இருக்கலாம், பட் அந்த டேலண்ட் எல்லாமே வந்து ஒரே ஒரு நிமிஷத்துல உங்களை தூக்கி வெளியே உட்கார வைக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு. ஏன்னா அவரு அவ்வளோ டேலண்டடான பர்சன். பட் ஆனா அவருடைய ஷார்ட் டெம்பர், இந்த கான்டாக்ட் அப்படின்னு வாங்க, அதாவது எப்படி நம்ம மற்றவர்கள்கிட்ட நடந்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கான்டாக்ட் வந்து இல்லாதது காரணத்தினால அவர் நிறைய வாட்டி அவருடைய கேரியர்லயே வந்து பனிஷ் பண்ணப்பட்டிருக்காரு. அது மட்டுமே இல்லாம நெவர் சே டை ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. குறிப்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட ரோஹித் சர்மாவை சொல்லலாம். ஏன்னா 2011 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே வந்து ரோஹித் சர்மா டெபியூ ஆனாரு. 2008ல வந்து பாத்தீங்கன்னா காமன்வெல்த் பேக் சீரிஸ் வின் பண்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமான பிளேயரா யார் இருந்தாரு, ரோஹித் சர்மா தான். பட் ஆனா அவரை ஏன் 2011 வேர்ல்டு கப்ல செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிபேட். பட் ஆனா ரோஹித் சர்மா அந்த டைம்ல அம்பத்தி ராயுடு மாதிரியே ஷார்ட் டெம்பரா யோசிச்சிருந்தாருன்னா, அந்த டைம்ல அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா இந்த வேர்ல்டு கப் 2019 வேர்ல்டு கப்ல இவ்வளவு பெரிய பிளேயரா டாப் ரன் கெட்டரா அவர் வந்திருக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா முடியாது. ஸோ அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்ப்போம், நிறைய விஷயங்களுக்காக நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நம்மளுடைய எல்லா முயற்சியுமே ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். பட் அவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே நம்ம வந்து ஒரு நல்ல நடத்தை அப்படின்றது வந்து வேணும். அதாவது நம்ம வந்து கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு நம்மளுடைய கோபத்தை எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அம்பத்தி ராயுடுவோட லைஃப் ஹிஸ்டரியிலேருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அம்பத்தி ராயுடு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தது எமோஷனலான ரிட்டையர்மெண்ட்டா இல்ல வந்து யோசிச்சு தான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் இன்னொரு விஷயமும் நீங்க கமெண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அம்பத்தி ராயுடு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் மிஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் என்னுடைய சேனலுடைய பேரு விஸ்டம் வைப், மறக்காம அழுத்திடுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப். சோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். until then it's me வரதராஜா signing off. Thank you. Bye.